ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி எடுத்துட்டு நேரா வந்த ஸ்பாட் தான் கோயம்புத்தூர் டைடல் பார்க். இங்க தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கார்பரேட் லைஃபே ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு உள்ள வந்த உடனே மலரும் நினைவுகள்லாம் மண்டைக்குள்ள வந்துட்டு போச்சு. நம்ம வந்த கம்பெனி தான் நேம் சீப். உள்ள வந்து ஆன்லைன் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு நேரா கீழே கிளம்பியாச்சு. இந்த கம்பெனில அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நேரா முடிச்ச கையோட சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காந்தாச்சு. எடுத்த உடனே 2 புரோட்டா வாங்கி சால்னால ஊற வச்சுட்டு அதை ஓரமா வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சும்மா சூப்பரா இருந்துச்சு. சரி, அதோட சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்காக தந்தூரி லெக் பீஸும் அப்புறம் ஹாஃப் கிரில்லும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கண்டென்ட் போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. கிரில்ல மங்களகரமா மைனஸ்ல முக்கி சாப்பிட்டுட்டு நேரா பிரியாணிக்கு போயாச்சு. பிரியாணில இருந்த பீஸ் சூப்பரா குக்கா இருந்துச்சு. நல்லா பெருசா இருந்துச்சு. கோழியை உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி வளர்த்திருப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட் யாருமே பண்ணாத கொலாபரேஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணில இருந்த பீஸும் தந்தூரில இருந்த பீஸும் கிரில்ல இருந்த பீஸும் எடுத்து ஒரு வாய் வச்சா வாய்க்குள்ள போகல. செகண்ட் அட்டம்ப்ட்ல உள்ள லான்ச் பண்ணிட்டு சரி தந்தூரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தந்தூரி ஒரு பீஸை பிச்சு மயோல டிப் பண்ணி எடுத்து வாயில வச்சா சும்மா டண்டனக்கா டான்ஸ் ஆட லாஸ்ட்ல ஒரு ஆரஞ்சு சோடாவை குடிச்சிட்டு கையை கழுவிட்டு பில்ல பே பண்ணிட்டு அங்க இருந்த நம்ம வீட்டுக்கு பறந்தாச்சு.